Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். டுடே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா TNPSC சேனல்ல 12th நியூ சிலபஸ் தமிழ் அதுல ஒவ்வொரு இயலா பார்த்துட்டு வரோம். அடுத்ததா இயல் 6ல 6வது டாபிக் காப்பிய இலக்கணம். அதுல இருக்கிற 1 மார்க் எல்லாமே பார்க்கலாம். சோ வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். TNPSC சேனல் 12th நியூ சிலபஸ் தமிழ் ஒரு மதிப்பெண் வினா விடை இயல் 6ல 6வது டாபிக் காப்பிய இலக்கணம். அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. பொருத்தி காட்டுக. ஆன்சர் பாருங்க. 5 4 3 2 1. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. காதை அதற்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை. சுருக்கம் அதற்கு சூளாமணி பாரதம். இளம்பகம் அதற்கு சீவக சிந்தாமணி. படலம் அதற்கு கந்த புராணம் கம்பராமாயணம். லாஸ்ட் ஒன் பாருங்க. காண்டம் அதற்கு சிலப்பதிகாரம் கம்பராமாயணம். அடுத்ததா இரண்டாவது கேள்வி பாருங்க. இப்போஸ் என்னும் கிரேக்க சொல்லின் பொருள். EPOS என்னும் கிரேக்க சொல்லின் பொருள். ஆன்சர் பாருங்க. சொல் அல்லது பாடல். அடுத்ததா மூணாவது கேள்வி பாருங்க. நன்னூலுக்கு உரை எழுதியவர். ஆன்சர் பாருங்க. மயிலைநாதர். அடுத்ததா நான்காவது கேள்வி பாருங்க. பஞ்சகாப்பியம் என்னும் சொற்றொடர் பயன்படுத்தப்பட்ட நூல். ஆன்சர் பாருங்க. தமிழ் விடு தூது. அடுத்ததா क्वेश्चन நம்பர் 5 பாருங்க. சிறு காப்பியங்கள் 5 என்று வழங்கும் வழக்கம் சீவை தாமோதிரனார் காலத்திற்கு முன்பே இருந்துள்ளது என்பன அறிய செய்வது. ஆன்சர் பாருங்க. சீவை தாமோதரனாரின் சூளாமணி பதிப்புரை. அடுத்ததா क्वेश्चन நம்பர் 6 பாருங்க. வடமொழியில் காவிய தரிசனம் என்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட அணி இலக்கண நூல். ஆன்சர் பாருங்க. தண்டி அலங்காரம். அடுத்ததா क्वेश्चन நம்பர் 7 பாருங்க. தண்டி அலங்காரம் காப்பிய வகை டேஸ் பகுக்கின்றது. ஆன்சர் பாருங்க. இரண்டாக. தண்டி அலங்காரம் காப்பிய வகை இரண்டாக பகுக்கின்றது. அடுத்ததா எட்டாவது கேள்வி பாருங்க. பாவிகம் என்பது காப்பிய பண்பே என்று கூறும் நூல். ஆன்சர் பாருங்க. தண்டி அலங்காரம். அடுத்ததா क्वेश्चन நம்பர் 9 பாருங்க. பெருங்காப்பியத்துக்குரிய 4 வகை உறுதி பொருள்களும் பிற உறுப்புகளும் முழுமையாக அமைய பெற்று விளங்கும் காப்பியம். ஆன்சர் பாருங்க. சீவக சிந்தாமணி. அடுத்ததா क्वेश्चन நம்பர் 10 பாருங்க. பிறனில் விளைவோர் கிளையோடு கெடும் என்பது டேஸ் பாவிகம். ஆன்சர் பாருங்க. கம்பராமாயணத்தின். பிறனில் விளைவோர் கிளையோடு கெடும் என்பது கம்பராமாயணத்தின் பாவிகம். அடுத்ததா क्वेश्चन நம்பர் 11 பாருங்க. தண்டி அலங்காரம் கூறும் தொடர்நிலை என்னும் செய்யுள் வகை டேஸ் குறிப்பதாகும். ஆன்சர் பாருங்க. காப்பியத்தை. தண்டி அலங்காரம் கூறும் தொடர்நிலை என்னும் செய்யுள் வகை காப்பியத்தை குறிப்பதாகும். அடுத்ததா क्वेश्चन நம்பர் 12 பாருங்க. பொருள் தொடர்நிலைக்கான நூல்கள். ஆன்சர் பாருங்க. சிலப்பதிகாரம் கம்பராமாயணம். அடுத்ததா 13வது கேள்வி பாருங்க. விருத்தம் என்னும் ஒரே வகை செய்யுளில் அமைந்தவை. ஆன்சர் பாருங்க. சீவக சிந்தாமணி கம்பராமாயணம். அடுத்ததா 14வது கேள்வி பாருங்க. பாட்டும் உரைநடையும் கலந்து பல்வகை செய்யுள்களில் அமைந்தது. ஆன்சர் பாருங்க. சிலப்பதிகாரம். அடுத்ததா 15வது கேள்வி பாருங்க. அந்தாதி இலக்கியங்கள் செய்யுள் வகைகளில் டேஸ் சான்றாக அமைகின்றன. ஆன்சர் பாருங்க. சொல் தொடர்நிலைக்கு. அந்தாதி இலக்கியங்கள் செய்யுள் வகைகளில் சொல் தொடர்நிலைக்கு சான்றாக அமைகின்றன. அடுத்ததா 16வது கேள்வி பாருங்க. பொருத்தி காட்டுக. ஆன்சர் பாருங்க. 1 3 2 4. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. பாரதியார் அதற்கு பாஞ்சாலி சபதம். பாரதிதாசன் அதற்கு பாண்டியன் பரிசு. கவிமணி அதற்கு மருமக்கள் வழி மான்மியம். லாஸ்ட் ஒன் பாருங்க. கண்ணதாசன் அதற்கு மாங்கனி. அடுத்ததா 17வது क्वेश्चन பாருங்க. பொருத்தி காட்டுக. ஆன்சர் பாருங்க. 2 3 4 1. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. கவியோகி சுந்தானந்த பாரதியார் அதற்கு பராசக்தி மகா காவியம். புலவர் குழந்தை அதற்கு ராவண காவியம். பாரதிதாசன் அதற்கு இருண்ட வீடு. கண்ணதாசன் அதற்கு இயேசு காவியம். அடுத்ததா क्वेश्चन நம்பர் 18 பாருங்க. ஆட்டனத்தி ஆதிமந்தி என்னும் குறுங்காப்பியத்தை இயற்றியவர். ஆன்சர் பாருங்க. கண்ணதாசன். அடுத்ததா 19வது क्वेश्चन பாருங்க. ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர்.
ஆன்சரை பாருங்க, மயிலைநாதர். அடுத்ததா 20வது கேள்வி பாருங்க, கூற்று 1 கூற்று 2. ஆன்சரை பாருங்க, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கூற்று 1 பாருங்க, காப்பியம் என்னும் சொல் காப்பு கூட்டல் இயம் என பிரிந்து மரபை காப்பது, இயம்புவது, வெளிப்படுத்துவது, மொழியை சிதையாமல் காப்பது என்றெல்லாம் பொருள் தருகிறது. கூற்று 2 பாருங்க, ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று நீலகேசி. ஆன்சரை பாருங்க, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. லாஸ்ட் கொஸ்டின் 21வது கொஸ்டின் பாருங்க, சரியானவற்றை பொருத்தி தேர்க. ஆன்சரை பாருங்க, 4 3 2 1. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, காதை அதற்கு சிலப்பதிகாரம், சுருக்கம் அதற்கு சூளாமணி, இளம்பகம் அதற்கு சீவக சிந்தாமணி, படலம் அதற்கு கந்தபுராணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப்பிக்கில் இருக்க கொஷின் இதை விட முடியுது. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான தீர்வை பார்க்கலாம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.